ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான எறா மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எறா நல்லா க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வடை நல்லா ஷேப்பாக இருக்கும், அழகாக பார்க்குறதுக்கு. இதில் நிறைய தண்ணி இருக்கும் அப்படின்றதுனால ஒரு பேனில் சேர்த்துட்டு மஞ்சள் பொடி, காரப்பொடி, உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்சிருக்க கடலை பருப்பு தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துட்டு சோம்பு, உப்பு சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு மசால் வடைக்கு எப்பயுமே நிறைய வெங்காயம் சேர்க்கும் போது வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இது கூட சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க எறாவை அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு நமக்கு தேவையான சைஸ்க்கு எடுத்துகிட்டு சின்ன சின்ன வடைகளை அழகாக தட்டி சூடான எண்ணெயில் சேர்த்து ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. உடனே திருப்பி விட்டோம்னா வடையெல்லாம் நல்லா உடஞ்சிரும். அதனால கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் எறா மசாலா